அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒரு முஃமின் எப்படி கையாள்வான், ஒரு ஃபாசிக் ஒரு முனாஃபிக் எப்படி கையாள்வான் என்பதை இந்த குத்துபாவில் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ هُوَ خَيْرٌ وَأَعْظَمُ أَجْرًا وَاسْتَغْفِرُوا اللَّهَ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் எதனை மறுமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அதனை உங்கள் இறைவனிடத்தில் நற்கூலிகளாக பெற்றுக்கொள்வீர்கள். அதுவே மகத்தான கூலியாக இருக்கும். வஸ்தக்ஃபிருல்லாஹ், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் அளப்பெரிய கிருபை கொண்டவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா மறுமையில் கை சேதத்துக்குரிய சமூகமாக நீங்கள் வந்து அழுது புலம்பி விடாமல் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் ரப்புல் ஆலமீன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட்டுக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், நற்காரியங்களை செய்து முற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்லுகின்ற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் அல்லாஹ் ஏன் என்னிடத்தில் அவசரப்பட்டு வந்தீங்கன்னு அல்லாஹ் அவர் கேள்வி கேட்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மீகாத்துக்கு போனாங்க இல்லையா அல்லாஹ் சந்திப்பதற்கு. அப்ப சந்திப்பதற்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏன் அவசரப்பட்டு வந்தேன்னு கேட்கிறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இறைவா, உன் திருப்தியை அடைவதற்காகத்தான் நான் அவசரப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கிறான்னா, நீங்க வெயிட் பண்ணாமல் வந்ததனால் அவன் பண்ற கூத்த போய் பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்கிறான். அவர் என்ன பதில் சொல்றாரு? உன்னுடைய திருப்திக்காக வேண்டி நான் அவசரமா ஓடி வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்ப ஒரு நபியினுடைய ஒரு ஏக்கம், ஒரு நபியினுடைய ஒரு தவிப்பு, ஒரு நபியுடைய ஆசை என்ன அப்படின்னா, இறைவன் முகத்தை பார்ப்பதாக இருந்தால் அவர் எல்லாவற்றையும் என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாராம், அவசரமா போயிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மிம்பர்ல உட்கார்ந்து கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மக்களை பார்த்து. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு 2 சாய்ஸை கொடுக்கிறான். ஒன்று, இந்த உலகத்துல வாழ்ற காலத்தை அல்லாஹ் விரும்பினா நீடிச்சு கொடுத்துருவான். இல்லாட்டி அவனுடைய இறைவனை அவர் சந்திக்க விரும்பினால் அதையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த மனிதர் அல்லாஹ்வை சந்திப்பதையே மிகவும் விரும்பினார் என்று சொன்ன பொழுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்காஅன் ஷதீதா, அந்த செய்தியை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அபூ சயீத் குத்ரி சொல்கிறார்கள், இந்த வயதான கிழவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு இப்படி அழுகிறதுக்கு என்று அவர் தனக்குள்ளே கேள்வியை எழுப்பிக் கொள்கிறார். நபி அவர்களுடைய மரணம் சஹாபாக்களை அப்படியே ஸ்தம்பித வைத்து விட்டது, எல்லாமே ஓஃப் ஆகிவிட்டது. ஒரு சஹாபி சொல்கிறார், வல்லாஹி, நாங்கள் எல்லோரும் மரணித்தும் ரசூலுல்லாஹ் மரணிக்க மாட்டார்கள் என்று எண்ணினோம், ஆனால் எங்களை கண்ணீரில் விட்டு விட்டு போய்விட்டார்களே என்று அந்த சஹாபி சொல்கிறார். பாருங்கள், இறைவனை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஒரு சாய்ஸை கொடுத்தால் மனிதனுடைய நிலையையும்
மனிதனால் புனிதனடைந்த நபிமார்கள் நிலைமையை யோசித்து பாருங்கள். தன் இறைவனை சந்திப்பதில் சகலதையும் துறப்பதிலும், தன் இறைவனை சந்திப்பதில் அவசரப்பட்டு செல்வதிலும் நபிமார்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அழகிய சந்தர்ப்பத்தை தருகிறான். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அவனோடு நேரடியாக பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை தருகிறான். யோசித்து பாருங்கள், இறைவன் யார்? என்னை படைத்தவன், எனக்கு உணவளிப்பவன், என்னை பாதுகாப்பவன், என்னை கௌரவமாக வாழ வைப்பவன், 4 பேருக்கு முன்னாடி என்னை உயர்த்தி கௌரவப்படுத்தி பார்ப்பவன். என் இறைவன் எல்லோரை விடவும் என்னை நன்கு அறிந்தவன். என் இறைவன் என் தேவைகளை முழுமையாக அறிந்து கொண்டவன். என் இறைவன் என்னோடு பேசுவதாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் எப்படி கைவிட முடியும்? நான் எப்படி அதிலிருந்து விலகிச் செல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தன் இறைவனோடு சுஜூதில் யுனாஜி ரப்பஹு, அவனுடைய இறைவனோடு அவன் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களே. இது யார் மீது அதிக தாக்கத்தை கொடுக்கும் தெரியுமா? யாரு என் இறைவனை நான் நேரடியாக பார்க்க வேண்டும், பார்க்கும்போது என் இறைவன் என்னை பார்த்து சிரிக்க வேண்டும், நான் ஏன் இறைவனை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று யாரு தன் உள்ளத்தில் ஏக்கமாக கவலையாக ஆதங்கத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், பிலாலே இகாமத்தை அவசரமா சொல்லிடுங்க, அதுலதான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நேரமும் இறைவனோடு நெருங்கும் சந்தர்ப்பத்தை மிக பெரிய ஒரு பாக்கியமாகவே நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் எந்த இபாதா செய்தாலும் அதற்கு தனக்குன்னு ஒரு லாபம் இல்லாமல் செய்ய மாட்டான். தொழுதாலும் ஹஜ் செய்தாலும் பிற எந்த ஜகாத்து கொடுத்தாலும் தர்மங்கள் செய்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் தனக்குன்னு ஒரு பெனிஃபிட்டை மேக்சிமம் எதிர்பார்த்து கொண்டுதான் செய்வான். ஆனா இல்ல சியாம், நோன்பை தவிர, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் அதை தன் பக்கம் எடுத்து அதை சர்ப்ரைஸாக வைத்திருக்கிறான். அதை அல்லாஹு தஆலா நன்மையை வெளிப்படுத்தாமல் சர்ப்ரைஸாக வைத்திருக்கிறான். ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு விடயத்தை சர்ப்ரைஸாக சொல்கிறார். யார் இந்த டைமுக்கு இவ்விடத்தில் யார் சரியாக வந்து நிற்கிறாரோ அவருக்கு அவர் எதிர்பார்க்காத அன்பளிப்பை நான் கொடுக்கிறேன் என்று ஒருத்தர் உங்களிடத்தில் சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அந்த நேரத்தை எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு வேகமாக செல்வோமா இல்லையா? அவர் தன்னோடு எத்தனை பேர் அழைத்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் கூலிகள் குறையாமல் கொடுக்கப்படும் என்றால் தன் மனைவி, மக்கள், பிள்ளை, குடும்பம், அப்பன், ஆத்தா எல்லாரும் எடுத்துட்டு ஓடுவோமா இல்லையா? அல்லாஹு தஆலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை சர்ப்ரைஸாக ரமலானில் வைத்திருக்கிறான். ஏனென்றால் தனிமையில் தவறு செய்ய தூண்டும் மனிதனை ரமலான் தடுக்கிறது நேரடியாக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேடயம். கண்ணெதிரே அந்த கேடயம் விளங்காது, ஆனால் நேரடியாக நம்மளை அதை தடுக்கும். ரொம்ப பெரும் தாகமாக இருக்கும், தண்ணீர் பக்கத்தில் இருக்கும், பிடிக்க மனசு வருமா? நோன்பு, அல்லாஹ்வுக்கு நோன்பா இருக்கிறேன் அப்படின்னு உணர்வு அப்படி வந்து தடுக்குதா இல்லைங்களா? எனவே எத்தனை பெரிய விடயம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணம் செய்கிறான். ஏன்? அல்லாஹ் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் என்ற அடிப்படையில் அதற்காக வாழ்கிறான். இந்த ரமலான் அடுத்த ரமலான் இருப்போமா இல்லையா என்பது யாருக்கு நிச்சயம் அல்ல. நிச்சயமற்ற உலகத்தில் நிரந்தரமான சிந்தனை கொள்ளக்கூடாது. நிச்சயமற்ற உலகத்தில் நிரந்தரமா வாழ்வேன் என்ற எண்ணத்தில் எதையும் நாம் பயணிக்க கூடாது. குறிப்பாக
வீடு கட்டுகிறோம், தொழில் செய்கிறோம் என்றால் நீண்ட காலம் வாழுவோம் என்ற ஒரு சிந்தனை இருந்தால் தான் வீடு கட்டவும் முடியும், தொழில் செய்யவும் முடியும், நஷ்டம் இல்லாத அளவுக்கு யோசித்து நடக்கவும் முடியும். ஆனால் இபாதா என்று வந்துவிட்டால் அடுத்த வக்து என்னால் நிச்சயமாக வாழ முடியாது என்ற பயம் உள்ளத்தில் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்வோம். அதனால தான் இறைவனிடத்தில் நாங்கள் அத்தஹியாத்துல அல்லது பஅத ஸலாம் ஸலாத்துக்கு பின்னாடி அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஇன்னி எனக்கு உதவி செய்து விடுவாயாக. எதற்காக? நான் வீடு கட்டணும், வாசல் கட்டணும், அந்த புதிய வாகனம் வந்திருக்க அதை வாங்கணும் என்று நம்ம அல்லாஹ்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கல. எதை ரிக்வெஸ்ட் வைக்கிறோம் தெரியுங்களா? அஇன்னி அலா திக்ரிக்க, உன்னை திக்ரு செய்ய வேண்டும். உனக்கு ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 திக்ருகள், தஸ்பீஹாத்துகள், தஹ்மீதாத்துகள், தக்பீராத்துகள், தஹ்லீலாத்துகள் சொல்ல வேண்டும். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தர வேண்டும். வஷுக்ரி, எனக்கு நீ அளப்பரிய அருள் செய்திருக்கிறாய். கண்ணை தந்திருக்கிறாய், நாவை தந்திருக்கிறாய், சிந்தனை தந்திருக்கிறாய், அழகான குடும்பத்தை தந்திருக்கிறாய், வியாபாரத்தில் வரக்கத் செய்திருக்கிறாய், ஹராம் ஹலால் பேணுதலாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாய். இத்தனை பெரிய சந்தர்ப்பங்கள் எனக்கு தந்து நான் உனக்கு சுக்ர் செய்ய வேண்டும். அதற்கும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், சந்தர்ப்பத்தை தந்து உதவி செய்ய வேண்டும். வஹுஸ்னி இபாதத்தி, கடைசியா நம்ம சொல்றோம் வஹுஸ்னி இபாதத்தி, உனக்காக செய்த இபாதத்தில் அழகுற நபிவழி பிரகாரம் செய்ய வேண்டும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். கேட்கும் நாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது முனைகிறோமா இல்லையா என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வின் பக்கமே நெருங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறை சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹி இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கமே விரைந்து செல்லுங்கள். இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன், தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே நான் இருக்கிறேன். எனவே உங்கள் இறைவன் பக்கம் நீங்கள் விரைந்து சென்று விடுங்கள், ஓடி சென்று விடுங்கள். எவ்வளவு வேகமாக அல்லாஹ் பக்கம் உங்களால் நெருங்க முடியுமோ அவ்வளவு தூரம் நெருங்கி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், பாதிரு பில் அமால், என் சமூகமே நன்மை செய்வதன் பக்கம் நீங்கள் வேகமாக விரைந்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் இரவு எப்படி இருள் எப்படி இரவை சூழ்ந்து கொள்ளுமோ அதே போன்று குழப்பங்கள் பூமியை உங்களை முழுவதும் சூழ்ந்து கொள்ளும். காலையில் இருக்கும் ஒரு மனிதன் மாலை ஆகும் போது காபிராக மாறிவிடுகிறான். மாலையில் இருக்கும் ஒருத்தன் காலை அடையும் போது காபிராகி விடுகிறான். எனவே உங்களை விட்டு உங்கள் ஈமான் மிக வேகமாக கலந்து செல்லக்கூடிய ஒரு காலம் வரும். எனவே அந்த காலத்தில் நீங்கள் துரதிர்ஷ்டவாளிகளாக ஆகுவதற்கு முன்னாடி பாதிரு பில் அமால், நல்லமலின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமலான். இந்த ரமலானில் அதிகமான நாட்களை கடத்தி விட்டோம். கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு நாவும் இல்லை, சிந்திப்பதற்கு அறிவும் இல்லை. ஏன்? கடந்ததை பற்றி யோசிக்கும் அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. காரணம், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னை நான் எப்படி தயார் பண்ண வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை பற்றி மக்களுக்கு சொல்வார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானுடைய கடைசி பகுதியில் மக்களை அழைத்து பஷாரத்தாக ஒரு செய்தியை சொல்வார்கள். கத் ஜாஅக்கும் ரமதான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் இதோ உங்களை வந்தடைந்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அதிகமாக பஷாரத்தாக நன்மாராயமாக சொல்வார்கள். காரணம், அதை விட்டு விரண்டு ஓடுங்கள் என்று அல்ல, அதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள், அதற்கு முனைந்து கொள்ளுங்கள், அதற்காக வேண்டி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்.
அது ரசூலுல்லாஹ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த சந்தர்ப்பம் என்னை விட்டு போகக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் கடைசி ரமலான், அது நமக்காக இந்த ரமலான் கடைசியாக இருக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கான எந்த சான்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அனஸுக்கு சொன்ன மாதிரி நீண்ட காலம் பொருளாதாரம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன மாதிரி நமக்கு யாரும் சொல்லல, சொல்லவும் முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் தான் உயிரோடு இல்லையே. எனவே எனக்கு எப்போது நடக்கும் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், பி ஐயி அர்தின் தமூத், மனிதா நீ எந்த இடத்தில் மரணிப்பாய் என்பது உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்வதை போன்று மரணம் எந்த இடத்தில் எப்படி வரும் என்று நமக்கு தெரியாட்டி இப்போது வரலாம் என்ற ஏக்கம் பயம் இருந்தால் தவறு செய்வதற்கோ அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை இறுதியாக்கி விட்டானோ என்ற ஏக்கம் உள்ளத்தில் அதிகமாக இருந்தால் பாவம் செய்வதற்கோ இடம் கொடுக்காது நமது உள்ளம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு தாடி பழுக்கலையே, தாடி பழுத்தால் தானே மரணத்தை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும், என் தாடி பழுக்கவில்லை என்று பழுத்த தாடிக்கும் கருப்படைச்சிட்டு வாலிபன் என்ற ஒரு மனோ பிரம்மையில் நம்ம எல்லாம் பாவம் செய்யறோம், நம்ம எல்லாம் தப்பு செய்யறோம், அதையும் விரும்பி செய்யறோம், அதையும் கெத்தா செய்யறோமே. அல்லாஹு தஆலா நம்மளை பிடித்தால், அல்லாஹு தஆலா நம்மளை ஒரே முடியாக பிடித்தால் நம்மளால் எப்படி தப்பிக்கொள்ள முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், வகீல மன் ராக், இப்போது இவன் உயிரை நான் எடுக்க போகிறேன். வகீல மன் ராக், என்னிடம் இருந்து மந்திரித்து இவனை பாதுகாப்பவன் எவன்? எவனாலும் முடியாது. என் இறைவனிலிருந்து என்னை யாராலும் பாதுகாக்க முடியாது. என் இறைவன் என் மீது கருணை கொண்டுதான் இந்த ரமலானில் பயணிப்பதற்கு எனக்கு அனுமதி தந்திருக்கிறான். என் தந்தை எங்கே? என் தாய் எங்கே? என் மனைவி எங்கே? என் நண்பன் எங்கே? என் பொருளாதாரம் எங்கே? எல்லாம் என்னை விட்டு நகர்ந்து செல்லும் போது நான் மட்டும் உலகத்தில் நிரந்தரமாக இருப்பேனா? எனக்கு மட்டும் உலகம் என்ன நிரந்தரமானதா? இல்லை. என் இறைவனை நான் சந்திக்கும் நாள், என் இறைவனை நான் சந்திக்கும் போது, என் இறைவனை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை நான் சிரித்த முகத்தோடு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போது அவன் என்னை சிரித்து விட்டால், என்னை பார்த்து சிரித்து விட்டால் எனக்கு அதற்கு பிறகு எந்த கவலையும் கிடையாது. அந்த நாள் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து விடலாம், மிம்பர்ந்து இறங்கு முன்னுக்கு வந்து விடலாம். இறைவனிடத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருக்காக சொல்லி தந்த ஒரே ஒரு வார்த்தை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்து கொண்டால் அதில் நான் எதை சொல்ல வேண்டும்? அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. வேற எதையும் கேட்காத. லைலத்துல் கத்ர் வந்தா யாரெல்லாம் 10 மாடி வீடு கட்டணும், 4-5 வாகனம் ஓடணும், 4 பொண்டாடி வேணும்னு கேட்டுறாத. அந்த இடத்தில், அந்த சந்தர்ப்பத்தில், அந்த மூமெண்டில் நீ ஒரே ஒரு வார்த்தை, அது 1000 தடவை வேணும்னா சொல்லிக்க. எது? அல்லாஹும்ம இன்னக அஃபுன், இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்ப. இன்னக அஃபுன், நீ மன்னிப்பவன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பவன். ஃபஅஃபு அன்னி, நீ நேசிக்கும், நீ விரும்பும், நீ ஆதரிக்கும் ஒரு விடயம் தான் மன்னிப்பு என்றால், நான் உன் அடியான், நான் தவறு செய்தவன், நான் தப்பு செய்தவன், நான் அநியாயம் செய்தவன், நான் அராஜகம் பண்ணியிருக்கிறேன், நான் துரோகம் செய்திருக்கிறேன், யார் எப்படி லிஸ்ட் என்னால் போட முடியவில்லை. ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னிக்க வேண்டும். இதுதான் கேட்க வேண்டியது. இளைஞர்களே, ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா? முதிய கிழவனான வயசை விடவும் வாலிப வயசால ரொம்ப விரும்புறான். அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. கிழவன்ட கேட்டா, அந்த காலத்துல மார்க்கம் கிடைக்கல மௌலவி, உங்களை மாதிரி 4 பேர் எங்கிட்ட வந்து சத்தியத்தை சொல்லல மௌலவி, குடியிலையும் அதிலையும் இதிலையும் காலத்தை முழுசா விட்டுட்டோம், தாடி நரைச்சிட்டு, நான் செய்த பாவத்தை என் ஆயுளை தாண்டிய பாவம் செய்து விட்டேன், என்னெல்லாம் இறைவன் மன்னிப்பானா அப்படின்னு சில பேர் ஏக்கத்தோட பார்க்குறீங்க மாதிரி எனக்கு விளங்குது. அல்லாஹ் தஆலா தன் திருமறை சூரா ஜுமரில் அழகான வார்த்தையை சொல்கிறான்,
குல், நபியே அப்படி ஏங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லுங்கள். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, பாவத்தில் மூழ்கி போன அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தாடி பழுத்தாச்சு, அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான். தோள்கள் சுருங்கினாச்சு, அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான். மண்டையில் மொட்டை விழுந்தாச்சு, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டானே, நீயே உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பதே நீ அவன் மீது அக்கறை கொள்றியா இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ் உனக்கு சந்தர்ப்பத்தை எது வரைக்கும் தருவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கரண்டை காலில் இருந்துதான் உசுறு அப்படியே மெதுவாக உரியப்படும். உரியப்படும் போதெல்லாம் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். எது வரைக்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர்றான் தெரியுமா? தொண்டைக்குடிய உயிர் அடையும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அப்படியே சந்தர்ப்பத்தை தருவான். ஆனா ஷைத்தானுடைய போராட்டம் அதிவேகமாக இருக்கும். ஷைத்தான் நாம் வளமையாக செய்கிற தவறு, வளமையாக செய்கிற தூண்டல் நேரத்தை விடவும் ஒரு மனிதனுடைய சக்கராத்துக்கு முன்னாடி உள்ள நேரத்தில் அதிவேகமாக செயல்படுவான், விடமாட்டான். அபூ தாலிப் நம்ம எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாத்தின் அல்லாஹின் தூதருக்கு மிகப்பெரிய ஒரு காவலாளி அவர்தான், கேடயமே அவர்தான். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர், யா அன் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக இன்தல்லாஹ். நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க தொழணும், நோன்பு குடிக்கிறது, ஜகாத், ஹஜ், ஜிஹாது எல்லாத்தையும் விடுங்க. குல் கலிமத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் இந்த சிலைகள் கடவுள் இல்லை என்பதை உறுதியாக சொல்லுங்கள். உஹாஜ்ஜு லக இன்தல்லாஹ். நான் அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் வாதாடுவேன், வழக்காடுவேன், சொல்லுங்கள் என்றார்கள். 2 ஷைத்தான் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தான். அபூ ஜஹல், உத்பா போன்ற பெரும் ஷைத்தான்கள், மிகப்பெரிய ஷைத்தான். நீங்க நினைச்சு கொள்ள கூட, ஷைத்தான் வந்துட்டு உள்ளத்துல வருவான் போவான், மனுஷன்ல நண்பனா இருப்பான். பெரிய ஷைத்தானே கண்முன்னு நிக்கிறவன் தான். சில நேரத்தில் பொண்டாடி சைத்தானா இருப்பான், சில நேரத்தில் நண்பன் சைத்தானா இருப்பான், சில நேரத்தில் பிள்ளைகள் கூட சைத்தானா இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். பிள்ளைய பார்த்து சிரிச்சிட்டு உஹர தொழுகையை விட்டுறாதுன்னு நல்லா சொல்றான். பொண்டாடி கதையை கேட்டு இசாவு ஜமாத்துக்கு வராம நீ பேக்கசிங் பேய்க்கிறாதுன்னு நல்லா சொல்றான். நம்ம என்னெல்லாம் பண்றோம், எப்படியெல்லாம் நடக்கிறோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா 2 விதமான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். ஒன்னும் பாவம் செய்யறவனுக்கு பாவகத்தில் மூழ்கும் அளவுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். ஏன்? தப்பிக்காமல் இருப்பதற்காக. நன்மை சிறுவனுக்கு நன்மையான எல்லா விதமான ஏற்பாடும் செஞ்சு கொடுப்பான். ஏன்? அவன் நரகம் போய்விடக் கூடாது என்பதற்காக. நான் யார்? எனக்கு எந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அதிகமா தருகிறான் யோசிக்க வேண்டும். வட்டியோடு போற சந்தர்ப்பத்தை தருகிறானா, அல்லது தொழுகையோடு வர சந்தர்ப்பத்தை தருகிறானா, அல்லது தொழுகையை விட்டு தூரப்படுத்தும் சந்தர்ப்பத்தை தருகிறானா, ஹராத்தை விட்டு தூரப்படுத்தும், இப்படி நம்ம கல்குலேஷன் பண்ணணும். அதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எல்லா விதமான சந்தர்ப்பத்தை அழகாக கோர்வை பண்ணி தருகிறான். டைமுக்கு டைம் எல்லாத்தையும் தருகிறான். ஆனால் யார் சுவர்க்கத்துக்குன்னு உலகத்துல வாழ்றானோ அவனை யாராலும் நரகத்துவாதியாக மாற்ற முடியாது. யார் நரகத்துக்குரியவனாக வாழ்கிறானோ எந்த பெரிய ஆள் வந்தாலும் அவனை சுவர்க்கத்துக்குரிய மாற்ற முடியாது. என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தான், என்னுடைய நரகமும் எனது ஜட்ஜ்மெண்ட் தான். அதுல இன்னொருத்தன் தலையிட முடியாது. எனவே அழகிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கும் இந்த ரமலானை யார் பயன்படுத்த போகிறோம்? அதிகமாக கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யார் எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம், அதுவும் குறிப்பாக சுஜூதில் எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம். சுஜூதை கொஞ்சம் நீட்டி விட்டால் என்ன மூளை தூங்கிட்டாரான்னு பார்த்துட்டு விடுறோம். இதுதான் நமது ஈமானிய உணர்வு, இதுதான் நமது பலவீனத்தின் உச்சகட்டம். அன்பார்ந்தவர்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் விரும்பிய வயது இந்த வாலிப வயது. இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ். ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ்.
வாலிபன் தன் வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்தானா, அல்லாஹ் அவனை அழைத்து தன் அரசியல் அவனை கண்ணியப்படுத்தி நிழல் கொடுக்கிறான். வாலிபர்களே, எத்தனையோ பேர் மரணித்து போகிறார்கள். வாலிபர்களாக இருந்து நீராட செல்கிறார்கள், மூழ்கி மூத்தா போகிறார்கள். பைக்கில் ஓடுகிறார்கள், எதிரே வந்த லாரி அடித்து மூத்தா போகிறார்கள். அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான் என்றால் இரண்டில் ஒன்று முடிவை காண்பதற்காக தந்திருக்கிறான். நான் நல்லவனா, நான் கெட்டவனா, முடிவெடுக்க வேண்டிய சந்தர்ப்பம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வக்தும், ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அழகாக தருகிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான், சூரா பக்ராவின் 148வது வசனம், ஒலிக்குள்ளி விஜயத்தும் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிப்லா இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிப்லா இருக்கிறது. யூதர்களுக்கு ஒரு கிப்லா, கிறிஸ்தவர்களுக்கு கிப்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு கிப்லா இருக்கிறது, அது கஅபா. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத் ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஆ. நலவின் பக்கம், நல்லதின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், போட்டி போடுங்கள், முந்தி செல்லுங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நல்லவற்றின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், நல்லவற்றின் பக்கம் போட்டி போடுங்கள். வஸாபிகு வஸாரிஉ. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஸாபிகு வஸாரிஉ, விரைந்து செல்லுங்கள், போட்டி போடுங்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்அு, வேகமாக செல்லுங்கள். இறை திருப்திக்காக வேகமாக செல்லுங்கள். ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. வியாபாரத்தை விட்டுவிட்டு இறைவனுடைய திக்ரை, குர்ஆன் ஓதுவதில், தொழுவதில், தானம் தர்மங்கள் செய்வதில் எல்லாம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையாக சொல்கிறான். அல்லாஹ் எதன் பக்கம் விரைந்து செல்லுகிறான்? வஸாரிஉ, விரைந்து செல்லுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் செல்லுங்கள். பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டால் அல்லாஹ் கூலியாக சொல்கிறான், வஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை உள்ளடக்கும் விசாலம் கொண்ட சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறார். பத்ர் யுத்தம், பத்ர் யுத்தம். உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருந்து ஈத்தம்பழம் சாப்பிடுறாங்க. ஈத்தம்பழம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டால் அல்லாஹ் அவருக்கு வான பூமி போன்ற விசாலமான சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இதில் கலந்து கொண்டால் சுவர்க்கமா? அழகிய சந்தர்ப்பம், அழகிய சந்தர்ப்பம். வீரமானவர் கிடையாது, வாழேந்தி போற அளவுக்கு துணிச்சலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன கேட்கிறார்? இதில் நான் இறங்கி போராடினால், இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினால் எனக்கு சுவர்க்க நிச்சயமா? அதுவும் இந்த வானம் பூமி போன்ற விசாலமா? நஅம் என்று சொன்னோடு உடனடியாக களத்தில் குதிக்கிறார், ஈத்தம்பழத்தை போடுகிறார். ஈத்தம்பழமே, உசுரோடு வந்தா அவனை திண்டு கொள்றேன், இல்லாடி நான் போறேன்னு போறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கண்ணெதிரே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, இதில் நீ ஷஹீதாக்கப்பட்டால் உனக்கு சுவர்க்கம் வாஜிப். எடுத்தாரா இல்லையா உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு அவர்கள்? ஏன் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியாது? இந்த ரமலானை ஏன் எங்களால் பயன்படுத்த முடியாது? வாலிபர்களே, எத்தனை பேர் குர்ஆனை ஓதுகிறோம், எத்தனை பேர் குர்ஆனோடு இருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் உனக்கு சுவர்க்கம் எந்த இடம் நீ ஜட்ஜ்மென்ட் பண்ணிக்கோ என்று அல்லாஹ் சொல்லுவான். சுவர்க்கம் வேணுமா? அந்த சுவர்க்கத்தில் எந்த இடத்தை செலக்ட் பண்ணணும் என்ற முடிவு என் கையில தான் இருக்குது. மலக்கு வருவார். உலகத்தில் குர்ஆன் ஓதினீர்கள் இல்லையா? உலகத்தில் குர்ஆனை அழகாக ஓதினீர்கள் இல்லையா? எடுங்கள் குர்ஆனை, ஓதுங்கள், ஓதிக்கொண்டே உயர்ந்து போங்கள். எதில் கடைசியாக சென்று மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று நிறுத்துகிறீர்களோ அதுவே சுவர்க்கத்தின் உங்கள் கடைசி இடம் என்று மலக்கு சொல்வார் என்றால், இந்த சந்தர்ப்பத்தை எவனால விட முடியும்? ஈமான் கொண்டவன், சுவர்க்கத்தை நேசிப்பவன்,
மறுமை விடயத்தில் நரகத்தை பயப்படுறவன் ஒருத்தராச்சும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த மாட்டோமா? ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையில் எல்லா விதமான தயாரிப்பு இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. எவிடன்ஸ் வேணும். அந்த சந்தர்ப்பத்தை இந்த இஸ்லாம் அழகாக தருகிறது. எவிடன்ஸ் என்ன? அஸ்ஸதகத்து புர்ஹான். எவிடன்ஸ் சதக்கா தான். எவிடன்ஸ் சதக்கா. மெடிக்கல் போட்டாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, புக் பண்ணினாச்சு, எல்லாம் முடிஞ்சது. பாஸ் இருந்தா மட்டும்தான் நுழைய முடியும். கவுண்டர்ல காசை கட்டி பாஸ் எடுத்தா மட்டும்தான் உள்ளுக்கு போக முடியும். அன்னஹா சதக்கா, அதுதான் சதக்கா. டிக்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிளைட்ல புக் பண்ணினாச்சு, எல்லாம் பிசினஸ் சீட் கிடைச்சாச்சு, எல்லாம் கிடைச்சாச்சு. ஆனால் டோக்கன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ரிஜெக்ட். அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு ஒரு விடயத்தை மறந்து விடாது. உன் தம்பி, ஓ அண்ணன், ஓ தகப்பன், ஓ மாமன், ஓ மச்சான், உன் பக்கத்து வீட்டுக்காரன கண்ணீரை தர்மத்தினூடாக தொடைத்து விட்டு வா என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அந்த இடத்தை தாண்டாமல் உன்னால் வர முடியாது. எனவே எல்லா விதமான சந்தர்ப்பத்தையும் இறைவன் நமக்கு இறை திருப்தியாக தந்திருக்கிறான். எனவே இதுவே கடைசி ரமலானாக இருந்தால் இறைவன் தந்த இந்த சந்தர்ப்பத்தை யாராச்சும் நலுக விட முடியாது. நலுக விட்டால் அவன் மனிதனும் கிடையாது, அவன் முஸ்லீமாக வாழ்ந்ததுக்கு அர்த்தமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள்.